தமிழர்களுடைய உடல் ஆரோக்கியம் என்பது உணவே மருந்து என்கிற அடிப்படையிலானது. ஆனால் காலப்போக்கில் பல்வேறு கலாச்சார மாற்றங்கள், உணவு பழக்க வழக்கங்களால மருந்துகளையே தினந்தோறும் உணவு போன்று உட்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கோம். இது போன்று மருந்துகளை தினமும் எடுத்துக்கொள்வதால் நடுத்தர மற்றும் அதற்கும் கீழ் இருக்கக்கூடிய குடும்பத்தினருக்கு அது ஒரு பெரிய சுமையாகவும் செலவாகவும் இருக்குது. இந்த செலவை குறைப்பதற்காக மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க. இன்றைய தினம் குறிப்பாக தமிழக அரசை பொறுத்தவரையில தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்றைய தினம் முதல்வர் மருந்தகம் என்பதை தொடங்கி வச்சிருக்கிறார். அது சென்னை பாண்டி பஜார் பகுதியில் இருக்கு. நாம் தற்பொழுது அந்த பகுதியில தான் இருக்கோம். இந்த மருந்தகத்துல என்ன மாதிரியான மருந்துகள் விற்பனை செய்யப்படுது, இந்த மருந்துகள் பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு பயன்பட இருக்கிறது, அதே போல விலைப்பட்டியல், மற்ற தனியார் மருந்தகங்கள் மற்றும் அரசு தொடங்கக்கூடிய இந்த மருந்தகங்களுடைய விலைப்பட்டியல் ஒப்பீடு போன்றவற்றை நம்ம பார்க்க இருக்கோம். பொதுமக்களுக்கு இது எந்த வகையில லாபமா இருக்கும் என்பதை நம்ம பார்க்கலாம். நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ முதல்வர் பார்மசிக்குள்ள வந்துட்டோம். அத முதல்வர் மருந்தகத்துக்குள்ள வந்திருக்கோம். இந்த மருந்தகத்தை நம்ம பார்த்தாலே தெரியும். உள்ள நுழைஞ்சதுமே ஜெனரிக் மெடிசின் சொல்லக்கூடிய அந்த மருந்துகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு, விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கு. இந்த மருந்துகளை பொறுத்த வரைக்கும் 25% வரை இங்க தள்ளுபடியில விலையில விற்பனை செஞ்சுட்டு வராங்க. குறிப்பாக இந்த மருந்துகளை பொறுத்தவரை பொதுமக்கள் அதிக அளவில் பாதிக்கப்படக்கூடிய நீரிழிவு நோய்கள், அதே போல ரத்த அழுத்த நோய், அது போன்ற நோய்களுக்கு அன்றாடம் உணவு மருந்தானது எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்குது. குறிப்பாக நாள்பட்ட நீரிழிவு நோய்க்கெல்லாம் தினந்தோறும் அவர்கள் அந்த 2 வேளை மருந்துகள் எடுக்கப்பட வேண்டியிருக்கு. அதற்கு ஒரு கணிசமான தொகையானது செலவு செய்யப்பட்டிருக்குது. இந்த மருந்துகளை பொறுத்தவரை ஜெனரிக் மருந்துகள் என்பது ஏற்கனவே விலை குறைவாகவே மார்க்கெட்ல விற்கப்படுகிறது. அதை விடவும் 25% குறைத்தே இங்க இந்த முதல்வர் மருந்தகத்தை விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் பொதுமக்கள் சேமிக்கப்படலாம். அதனை தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா பிராண்டட் ஐட்டம் என்று சொல்லக்கூடிய மார்க்கெட்ல பொதுவா விற்பனைக்கு இருக்கக்கூடிய அந்த பொருட்களுமே விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. மருந்துகள் அல்லாத பிற உபயோகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் மற்றும் குழந்தைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், அந்த பொருட்கள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5% வரை இந்த எம்ஆர்பி விலையிலிருந்து இவங்க தள்ளுபடி கொடுப்பதற்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நம்ம குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் குழந்தைகள் தினமும் பயன்படுத்தக்கூடிய அந்த வயிற்று வலி மருந்து, அதே போன்று இந்த டயப்பர், இது போன்ற இந்த சோப்பு, பேஸ்ட் போன்ற பொருட்களுக்கு 5% வரை இந்த தள்ளுபடி விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அடுத்த கட்டமாக மற்ற பொருட்களை பொறுத்தவரையில பிராண்டட் என்று சொல்லக்கூடிய சாதாரண மெடிக்கல் ஷாப்ல கிடைக்கக்கூடிய மற்ற உணவு, இந்த ஊட்டச்சத்து பானத்தை பொறுத்தவரையில நார்மலா இந்த ஊட்டச்சத்து உணவு பொறுத்தவரையில 420 ரூபாய் எம்ஆர்பி இருக்கு. ஆனால் இங்க 400 ரூபாய் மட்டுமே விற்பனை செய்யப்படுகிறது. இது போன்ற விலை அதிகமான பானங்கள் சாதாரண தனியார் மருந்தகங்கள்ல உங்களுக்கு விலை குறைவா விற்பனை செய்ய மாட்டாங்க. எம்ஆர்பி விலையில தான் கொடுப்பாங்க. ஒருவேளை தொடர்ந்து அந்த மெடிக்கல் ஷாப்ல வாங்கினீங்க, இல்ல தெரிந்தவர்கள் என்கிற அடிப்படையில் ஒரு சில தள்ளுபடி விலையானது வழங்கப்படுகிறது. ஆனால் இங்கு எல்லா பொருட்களுக்குமே இந்த 5% தள்ளுபடி என்பது கொடுக்கப்படுகிறது. அந்த விற்பனையானது செய்யப்படுகிறது. அடுத்த கட்டமாக ஆங்கில மருத்துவத்தை தொடர்ந்து இந்திய மருந்துகளுக்கும் இங்க முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருப்பது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாக இருக்கிறது. நம்முடைய தமிழக அரசினுடைய இந்த டாம்கால் மருந்துகள் இங்க கிடைக்கிறது. ஆயுர்வேதா, சித்தா போன்ற மருந்துகளும் இந்த இடத்துல விற்பனைக்கு செய்யப்பட்டிருக்கிறது. இது போன்ற மருந்துகள், அதாவது இந்த ஆயுர்வேதா, சித்தா போன்ற மருந்துகள் குறிப்பிட்ட அந்த பகுதிகளுக்கு சென்று, அந்த மருத்துவமனைக்கு சென்று வாங்க வேண்டிய சூழல் இருந்து வந்தது. தற்பொழுது தமிழகம் முழுவதும் சுமார் 1000 மருந்துகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த மருந்தகங்களிலும் இந்த பொருட்கள் கிடைக்கிறது. பொதுமக்களுடைய அருகாமையில, பொதுமக்கள் வீட்டிலிருந்து அருகாமையிலேயே இந்த மருந்துகள் கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆங்கில மருத்துவத்திற்கு கொடுக்கப்பட்ட அதே முக்கியத்துவம் இந்திய மருத்துவத்திற்கும் கொடுக்கப்பட்டிருப்பதை நம்மால் இங்க பார்க்க முடிகிறது. இதற்கு அடுத்தபடியாக மருந்துகள், மிக முக்கியமாக தினந்தோறும் மக்கள் பயன்படுத்தக்கூடிய நீரிழிவு மாத்திரைகள், அதே போன்று ரத்த அழுத்த மாத்திரைகள், இந்த மாத்திரையினுடைய விலைப்பட்டியல் ஒப்பீடு என்பது அரசு தரப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தனியார் மருந்தகங்கள்ல இந்த மாத்திரைகள் என்ன விலையில விற்கப்படுகிறது, தள்ளுபடி விலையோட, அதே போன்று மத்திய அரசினுடைய மக்கள் மருந்தகங்கள்ல இந்த மாத்திரை மருந்துகள் எந்த விலைக்கு விற்கப்படுகிறது. தற்பொழுது தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய முதல்வர் மருந்தகத்துல இந்த மாத்திரை மருந்துகள் என்ன அளவுல, எவ்வளவு ரூபாயில விற்கப்படுகிறது, இதற்கான ஒப்பீடு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய இந்த மருந்து ஆளுநர்களிடமே இந்த மருந்துகளுடைய விற்பனை விலை பட்டியல் ஒப்பீடை நாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதன் மூலம் எவ்வளவு ரூபாய் சேமிக்க முடியும், எவ்வளவு சதவீதம் சேமிக்க முடியும் என்பது நமக்கு தெரிய வரும்.
மருந்தகத்துல இன்றைய தினம் என்னென்ன மருந்துகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு ரூபாய் தள்ளுபடி வழங்கப்படுகிறது என்பது குறித்தான விவரங்களை பார்த்தோம். தற்பொழுது பொதுமக்கள் தினசரி பயன்படுத்தக்கூடிய நீரிழிவு நோய்க்கான மாத்திரைகள், அதே போல ரத்த அழுத்தத்திற்கான மாத்திரைகள், கால்சியம் விட்டமின் மாத்திரைகள் எவ்வளவு ரூபாய் விலை ஒப்பீடு செய்து மருந்து ஆளுநர்களே நம்மிடம் தெரிவிக்க இருக்கிறாங்க. குறிப்பாக தனியார் மருந்தகம் மற்றும் மத்திய அரசுடைய மருந்தகத்தினுடைய விலையோடு நம்முடைய ஒப்பிட்டு கூறுவதற்கு இருக்கிறார். அவர்கிட்ட நம்ம கேட்போம். சார் சொல்லுங்க சார். சார் இது என்ன டேப்லெட்? இது வந்து சுகருக்கான டேப்லெட். மெட்ஃபார்மின் கிளிமிப்ரைட் 2 mg. இது வந்து நம்ம கடையில முதல்வர் மருந்தகத்தில் வாங்கும்போது 23 ரூபா 76 பைசா. 15 மாத்திரை. இப்போ இந்த மாத்திரையோ எல்லா பிரைவேட் மெடிக்கல்ஸ்ல வாங்குறாங்க, பிராண்டட்ல வாங்குறாங்க. அது வந்து ஒரு மாசத்துக்கு 60 டேப்லெட், காலையில ஒன்று நைட்ல ஒன்று எடுக்கிறாங்க. அது ஒரு டேப்லெட் எடுக்கும்போது பிரைவேட் மெடிக்கல்ஸ்ல வந்து 1310 ரூபா, சென்ட்ரல் கவர்மெண்ட் மெடிக்கல்ஸ்ல வந்து 540 ரூபா, முதல்வர் மருந்தகத்துல வந்து 95 ரூபாயிலே முடிச்சு இந்த ஒரு டேப்லெட்டுக்கான ரேட்டு. அதே மாதிரி டிகாக்ரலால்னு ஒரு டேப்லெட்டு, அது வந்து இதுவுக்கு எடுக்கிறாங்க, இந்த பிபி பிளட் ப்ரெஷர் அந்த இதுவுக்காக எடுக்கிறாங்க. அந்த டேப்லெட் வந்து ஒரு ஸ்டிப்போட வேல்யூ நம்ம கிட்ட 117 ரூபா. அதே வந்து இப்போ வெளியில போயிட்டு வாங்கும்போது பிரைவேட் மெடிசன்ஸ்ல வாங்கும்போது 2532 ரூபா. அங்க 60 டேப்லெட் வாங்குறாரு, ஒரு மாசத்துக்கு 60 டேப்லெட் வாங்கும்போது 2532 ரூபா. சென்ட்ரல் கவர்மெண்ட் மருந்தகத்துல வந்து 780 ரூபா, நம்ம கிட்ட வந்து 526 ரூபா. இது வந்து சத்துக்காக நம்ம எடுத்துக்கிறது, கால்சியம் போன் சத்துக்காக எடுத்துக்கிறது. ஒரு ஸ்ட்ரிப்போட வேல்யூ வந்து 6 ரூபா 93 பைசா. நம்ம கிட்ட கவர்மெண்ட் இது பிரைவேட்ல வாங்கும்போது 600 ரூபாய்க்கு வாங்குவாங்க, 60 நாளைக்கு வாங்கும்போது. 60 டேப்லெட் வாங்கும்போது 600 ரூபா ஒரு மாசத்துக்கு. இது வந்து 10 டேப்லெட் 6 ரூபா. 10 டேப்லெட் வந்து 6 ரூபா 93 பைசா. பிரைவேட்ல வந்து 15 இருக்கும் ஒரு ஸ்ட்ரிப்ல. அது வந்து 60 டேப்லெட் வாங்கும்போது 634 ருபீஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 440 ரூபா. நம்ம கிட்ட வந்து 41 ரூபாயில முடிஞ்சு 60 மாத்திரையே. இப்போ ஓவராலா கம்பேர் பண்ணும்போது பிராண்டடுக்கும் நம்மளுக்கும் வரும்போது ஒரு 80 to 75 வரைக்கும் அந்த அளவுக்கு வேரியேஷன் இருக்கிறதுனால ப்ராஃபிட் அவங்க எடுத்துக்கிறாங்க, பிரைவேட் மருந்தகங்கள் எடுத்துக்கிறாங்க. ஜெனரிக்கை யாரும் மக்கள் வாங்குறது இல்லை. ஜெனரிக்கை நிறைய வாங்கினாங்கன்னா பிரைவேட் மெடிசன்ஸோட வேல்யூ குறைஞ்சு வரும், ப்ரைஸ் குறைஞ்சு வரும். நம்ம எல்லாம் பிராண்டட்னு போகிறதுனால எல்லாரும் ப்ரைஸ் ஏற்றிக்கிட்டே போகிறாங்க, நம்மளும் பிராண்டடே வாங்கிக்கிட்டே இருக்கோம். இந்த மாத்திரைகளை இப்போ ஜெனரிக் மாத்திரைகளை நம்ம போய் டாக்டர் கிட்ட கேட்டு வாங்கலாமா? எனக்கு பிராண்டட் வேணாம், எனக்கு இந்த மாதிரி எழுதி கொடுன்னு நம்ம கேட்டு வாங்கலாமா? இப்போ வந்து கவர்மெண்ட்டே ஆர்டர் கொடுத்துருச்சு, இனிமே பிராண்டட் நேம்ஸ் எழுதக்கூடாது, டாக்டர்ஸ்லாம் வந்து ஜெனரிக் மட்டும்தான் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல இருந்து டாக்டர்ஸும் ஜெனரிக் தான் எழுதுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகே. இன்னைக்கு சிஎம் வந்து இந்த கடையை திறந்து வச்சிருக்காங்க இல்லையா? இன்னைக்கு சோஃபார் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு, தோராயமா எவ்வளோ நம்ம எதிர்பார்க்கலாம் இது வருங்காலம்? இன்னைக்கு ஒரு நாளோட சேல்ஸே ஒரு 8000. சிஎம் திறந்ததுக்கு அப்புறம் 10:30க்கு மேல சொல்றேன், அந்த சேல்ஸ்க்கே வந்து ஒரு 8000 இருக்கும். நம்ம ஃபியூச்சர்லாம் ஒரு நாளைக்கே 80,000 அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். பொதுமக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு? வந்து மாத்திரைகள் நிறைய வந்து இப்பதான் அவங்க விசாரிச்சுட்டு போறாங்க, இந்த டேப்லெட்லாம் இருக்கா, இந்த காம்பினேஷன்ஸ்லாம் இருக்கான்னு கேட்குறாங்க. இல்லாததை வர வச்சு தந்துடுவோம். இப்போதைக்கு 1-2 காம்பினேஷன்ஸோட இல்லை, அதனால காம்பினேஷன்ஸ்லாம் வர வச்சு தந்துடுவோம். மீதி எல்லாமே இருக்கிறத கொடுத்து அனுப்பிச்சு சேல்ஸ் பண்ணிடுறோம். மாத்திரைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சில 100 ரூபாயில இருந்து பல 1000 ரூபாய் வரையான அந்த ஒப்பீடானது நம்ம வித்தியாசத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. தனியார் மருந்தகங்களை பொறுத்த வரைக்கும் மருந்தாளுநர் சொன்னது போல 6 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய 10 மாத்திரை 6 ரூபாய் என்றால் 60 மாத்திரை 600 ரூபாய்க்கு விற்கக்கூடிய அந்த சூழல் இருக்கு. இது படிப்படியாக வரும் காலங்களில் குறைந்து பொதுமக்கள் இந்த ஜெனரிக் மருந்துகளுக்கு திரும்பி மருந்து செலவினை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்துல தான் இந்த முதல்வர் மருந்தகம் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இது மிகப்பெரிய ஒரு பயனளிக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கும் என்றும் நம்ம எதிர்பார்க்கலாம். மருந்தகத்துல நம்முடைய விலை ஒப்பீடானதை மருந்து ஆளுநர்கள் நமக்கு தெரிவிச்சாங்க. குறிப்பிட்ட அதுவும் மிக முக்கியமான ஒரு சில மருந்து மாத்திரைகளுடைய விலை ஒப்பீடானது, அதாவது தனியார் மருந்தகத்துல எவ்வளவு,
முதல்வர் மருந்தகத்துல எவ்வளவு என்கிற ஒப்பீடு நமக்கு விலாவரியாக அவர்கள் தெரிவித்தார்கள். இந்த நிலையில பொதுமக்கள் நேரடியாக பயனடைந்தவர் ஒருத்தர் இருக்காரு, அவரிடமே நாம கேட்போம் அவர் என்ன மருந்து வாங்கினாரு, எவ்வளவு அவருக்கு மிச்சமாச்சு என்பதை கேட்போம். சார் வணக்கம் சார். என்ன மாத்திரை வாங்குனீங்க, இதற்கு முன்னாடி எவ்வளவு வாங்கிட்டு இருந்தீங்க, இப்ப எவ்வளவு வாங்கிருக்கீங்க? அதை நான் மெட்ஃபார்மின் வாங்கியிருந்தேன் சார் ஃபர்ஸ்ட் பிரைவேட்ல. அது கிட்டத்தட்ட 400 ரூபா கிட்ட வரும். இங்க வந்து பார்த்தா அது 49 ரூபா இருக்கு. இது பிரைம் மினிஸ்டர் மருந்து கடையில் போனேன், அதில் பார்த்தா 50% தான் கிடைக்குது நம்மளுக்கு. இதில் வந்தால் நம்மளுக்கு ஆக்சுவலாக 10% தான் கிடைக்கும். 10% ரேஷியோ தான் நம்மளுக்கு வாங்க முடியும் மருந்து. இந்த சூழ்நிலையில் இது குட் ஃபார் பீப்புள் அண்ட் தே கேன் என்ஜாய் வித் மெடிசன். மெடிக்கல் மாஃபியா மாதிரி இன்னைக்கு நடக்குது உலகம். அப்படி இருக்கும்போது யூ கேன் என்ஜாய் திஸ் மெடிக்கல் ஷாப். என்ன மாத்திரை நீங்க வாங்கினீங்க, யாருக்காக வாங்கினீங்க, அது எவ்வளவு? அம்மாக்காக வாங்கியிருக்கேன் நான் மெட்ஃபார்மின். எதற்காக அந்த மாத்திரை சாப்பிட்றாங்க? நீரிழிவு நோய், டயபிட்டிஸ்க்காக. டயபிட்டிஸ். எவ்வளவு நாள் எடுத்துட்டு இருக்காங்க? லாஸ்ட் 15-20 இயர்ஸ் எடுத்துருக்காங்க. ஒரு மாசத்துக்கு இந்த மாத்திரைக்கு நீங்க எவ்வளவு தோராயமா செலவு பண்ண வேண்டியிருந்துச்சு? நியர்லி குறைஞ்சபட்சம் 13,000 to 14,000 rupees செலவாகும். இப்போ நீங்க இந்த மாதிரி இந்த மருந்துகளை வாங்கும்போது எவ்வளவு குறையும் எதிர்பார்க்குறீங்க? அப்படியே ரெடியூஸ் ஆயிடுச்சு சார். மினிமம் பார்த்தீங்கன்னா 1,300 1,400 rupees தான் வருது. 10% தான் வருது. அது 90% வேறு லூசிங். இப்போ நீங்க இந்த ஜெனரிக் மருந்துகள் உட்கொள்றதுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? எந்த பிரச்சனையும் இல்லை. அதுதான் மெயின் கான்செப்ட். சேம் ஃபார்முலா தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.